5 ஸ்டார் ஹோட்டலில் போய் செலவு பண்ணாங்க, அங்கே போய் சாப்பிடணும், விருப்பம் இருக்கணும். ஆனால் எப்போ இருக்கணும்? நான் கல்வி கற்று நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் உயர்ந்து குடும்பத்துக்கு நான் சேர்த்து வச்சு அப்போ நாம் அந்த செலவு பண்ணலாம். இப்போ எப்படி இருக்கிறோம்? நம்ம கவனம் எதில் இருக்கு? நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், நமக்கு படிப்பில் கவனம் இருக்கு. பெற்றோர்கள் குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறப்போ, அதான் இப்போ ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இப்போ அப்படியா அந்த செல்வத்தின் மீது அதை தேடி போயிடக்கூடாது. நியாயமான விஷயத்துக்கு எவ்வளவு பண்ணனாலும் செலவு பண்ணலாம், தேவையில்லாததுக்கு செலவு பண்ணக்கூடாதுல்ல, சேமிச்சு வைக்கணும்ல. அதுக்கு ஒரு குறள் திருவள்ளுவர் பல குறள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு குறள் அதை தான் இப்போ சொன்னேன். இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில 10 மணிக்கு வந்தாச்சு. அவரு 9:30. நான் 10:45 வந்தேன். நீங்க 9:30? அவரு 9:30 வந்துட்டாரு. நான் 10:45 வந்தேன். அம்மா 11:15. ஏதோ ஒரு நேரம், ஒரு 2 மணி நேரம், 9:15 9:30 11:30 வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். வரப்ப எப்படி வந்தோம்? ஒவ்வொருத்தங்களா அவங்கவுங்க நேரத்துக்கு வந்தோம். போறப்போ இப்ப நிகழ்ச்சி முடிஞ்சிருது. நம்ம அம்மா பகுப்படுத்தாச்சு, நாம எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துட்டு போறப்போ மொத்தமா இந்த தங்க சொல்லுதுல, பாப்பா பேர் என்ன? நம்ம சின்ன கலெக்டர், இவங்கதான் சின்ன கலெக்டர்ல. அப்ப போறப்ப எப்படி போயிடுறோம்? மொத்தமா போயிடுறோம். அதை எந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு? தியேட்டருக்கு போக சொன்னா டிக்கெட் எடுக்கிறப்போ ஒவ்வொருத்தங்களா போவாங்க, சினிமா முடிஞ்ச உடனே மொத்தமா போயிடுவாங்க. அது மாதிரி செல்வம் நாம உழைச்சு 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 சேகரிக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வைப்போம், போறப்போ மொத்தமா போயிடும். அப்போ கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கணும், எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, அவசியமா இருக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இது முயற்சிக்கு உண்டானது இது. ஆனா நாம சொல்றது இது வர்றப்போ ஒவ்வொருத்தங்களா போறப்போ மொத்தமா போகுது. அந்த பொருள் இல்லை. வெளில பாருங்க, இது சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அர்த்தத்துல வருது. ஆனா முழுமையான அர்த்தம் என்ன? வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா போறப்போ மொத்தமா போறது. 3-4 உதாரணம் சொல்லியிருக்கிறேன். தியேட்டருக்கு போறப்போ, இல்லைன்னா இங்க வர்றப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுங்க. அவசரமே இல்லை. அடுத்த வாரத்துக்குள்ள மெல்ல ஒவ்வொன்றா பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து புரிஞ்சிச்சா? இப்போ எதோ சொன்னோம்னு சரி. இப்போ இன்னொரு குறள் சொன்னேன்னு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தல் மெய்வருத்த கூலி வரும். இப்போ விதிக்கு நீங்க சொன்னீங்கல்ல அந்த 2 பாட்டு, அதுலயும் விதியை கூட வெல்லலாம். எப்படி நாம முயற்சி பண்ணி செயல் செய்யலாம். இதுல அதை தான் சொல்றாங்க. நாம முயற்சி பண்ண முடியாததுன்னு இருக்கா? தினம் நாங்க அந்த காலத்துல படிச்சது திருக்குறள் இடையிலையும் நாம பேசணும், எங்கேயாவது பேச போறோம் அப்படின்னா அதை படிக்கிறது உண்டு. ஆனா இங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கிறப்போ நீங்க அங்க படிக்கிறீங்கல்ல, நாங்களும் இங்க உட்கார்ந்து புத்தகத்தை வச்சுட்டு நாங்களும் சேர்ந்து அதே மாதிரி சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு நாள் முற்றோதல் மாதிரி சொல்லலாம். சரியா? அது ரொம்ப நல்லா இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அது அதே மாதிரி சொல்லலாம். இப்போ 4வது பாடல் தான் நம்ம அரண் வலியுறுத்தல் தானே சொன்னீங்க. அப்ப எப்படி அவ்வளவு சரியா வந்தது உங்களுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னீங்க. ஏன்னா முதல்ல 4வது அதிகாரம் அது இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கு பழக்கமாயிடுச்சு. இப்போ 11, 12 வர்றப்போ இனிமேதான் அதை சொல்லணும். அதனால கொஞ்சம் இருக்குது. சொல்ல சொல்ல தானா வந்துடும். என்ன சொல்லுவாங்க? வாயில சொல்ல சொல்ல வரும்ங்கிறது ஒரு இது இருக்குது. அது என்ன? அவங்க சொல்றாங்க பார்க்கலாம். வாயில சொல்ல சொல்ல வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? கேட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. சொல்லலையே. அடுத்து செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்ல சொல்ல வரும். தம்பி உங்க பேர் என்ன? துரோணா. துரோணா கார்த்திக். அன்னைக்கு நாம முதல்ல நாம பதிவு பண்ணோம்ல திருக்குறள், அந்த 2 குழந்தைங்க இவன் ஜெய்கிஸ்வரன் தான். அதுக்கப்புறம் அடுத்தது இவன் இல்லையோ
இல்ல முதல்ல முதல் வகுப்புல இவன் பாடினான்டா. அடுத்து இன்னொரு குழந்தை, அடுத்து நானும் வரேன். ஒவ்வொருத்தங்களா சேர்றோமா, எல்லாரும் சேர்ந்து படிக்கிறப்போ, தனித்தனியா படிக்கிறது ரொம்ப நல்லது. சேர்ந்து படிக்கிறப்போ ஒருத்தங்க சொல்லி நாம கேட்டு, நாம சொல்றதே நாம கேட்டு, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு முக்கியமான சந்தோஷமான விஷயம், அம்மாவுக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. அவங்க சொல்றதை கேட்டு, இது வந்து மார்ச் மாதம் மகளிர் தினம் அப்படின்னு 8ஆம் தேதி இருக்கு நமக்கு. அதுல மார்ச் மாதம் முழுக்க எந்த தேதியில வச்சாலுமே அந்த மகளிருக்கு விருது தர்றது அது அம்மாவுக்கு கிடைச்சது. அவங்களே சொன்னாங்க இல்லையா, அறம் வலியுறுத்தல். அறத்தை நாம செய்யணும், தினமும் செய்யறது. எது வேணாலும் நாம இதுதான் அறம் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயனுள்ளதை செய்துட்டோம்னா இன்னைக்கு நமக்கு திருப்தியா இருக்கு. இன்னைக்கு இங்க வந்தீங்களா, நாம இன்னைக்கு நூலகத்துக்கு போயாச்சு, திருக்குறள் படிச்சுட்டோம், அது ஒரு சந்தோஷம் நமக்கு. இன்னொரு நாள் எங்கேயோ போறப்போ இந்த பையன் யாருக்கோ உதவுறாங்க, அது சந்தோஷம். அப்படி ஒவ்வொரு நாளும் செய்யறது. அந்த இப்போ ஒரு 7வது குரல் சொன்னாங்க அம்மா, அது எனக்கு இப்போ மறந்துட்டேன், அந்த என்ன மறந்துட்டேன். அது ஒரு வாழ்க்கை வழியை அடைக்கும் கல் அப்படின்னு வந்தது இல்ல, சொல்லுப்பா. அப்போ இன்னைக்கு நாம ஒண்ணு செஞ்சுட்டோம், அது செய்யாம இருந்தோம்னா ஐயோ இன்னைக்கு செய்யலையே அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணும். ஏதாவது ஒண்ணு நம்ம அன்றாட இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போய் அவங்க சொன்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டோமா, அதுவே சிறப்பு. அதை நடந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதை படிச்சோமா, இல்லைன்னா வேற நூலகத்துல இருந்து வந்த புத்தகம், இல்லைன்னா குழந்தைங்களோட விளையாடுறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, அது எல்லாமே சிறப்பான விஷயம்தான். அது இல்லாத நாள் இருக்கக்கூடாது. அதை நம்ம உபயோகமா வச்சுக்கணும். இருக்கிற நாள்ல எதெல்லாம் உபயோகமா பண்ணிக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சொல்ல வாய் பழகுதா, அதுதான் நமக்கு சிந்திக்க சிந்தையும் பழகும். நமக்கு எல்லா இடங்களையும் படிக்கிறோம், ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்று புதுசா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த பாப்பாவுக்காக, உங்க பேர் என்ன பாப்பா? ரேணுகா. இவங்க 100 குறள் அவங்களால சொல்ல முடியும். பார்த்து சொல்லுவீங்களா, பார்க்காம சொல்லுவீங்களா? பார்க்காம அந்த குழந்தை சொல்ல முடியும். இப்போ ஒருத்தங்களுக்கு அவங்களால எத்தனா படிக்கீங்க? 5ஆம் படிக்கிறாங்க, பார்க்காம 100 குறள் சொல்ல முடியும். அப்போ அவங்க அதுக்கு என்ன உழைப்பு கொடுத்துருக்குறாங்க, தினம் இருந்து நான் இது சொல்லி பார்க்கணும். அப்போ அது வந்தது அவங்களுக்கு. நாம செஞ்சா வராம இருக்குமா? நமக்கு வரும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு வச்சுட்டா 2 குறள் மனப்பாடம் பண்ணிடலாம். இப்போ உங்களோட சேர்ந்து படிக்கிறப்ப எங்களுக்கு மனப்பாடாது, நாங்க மறந்தது ஞாபகத்துக்கு வருது. அது நாம பண்ணலாமா சின்ன கலெக்டர்? வாயை திறந்து நீங்க சொல்லணும். அவங்க சொல்றப்போ வாயை திறந்து சொல்லணும். எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது மாதிரி மனசுல வாங்கி வச்சுக்கலாம். ஆமா, ரொம்ப கவனம் கரெக்டா சொல்லுது அந்த குழந்தை. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. எல்லாரும் அதை உபயோகப்படுத்தலாம். இணைந்து செயலாற்றும் போது அது பெரிய சக்தியாக மாறும். தங்கபாண்டியன் சொன்னேன் போன தடவை, நம்ம நூலகத்துல இருந்து போன தங்கபாண்டியன், அங்க அவங்களுக்கு தனி புத்தகம் போடுறதுக்கு அவங்க துறையில இருந்து சொல்லிட்டாங்க. இதை அடுத்து கொற்றவை விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி பாருங்க. இங்க இருந்து போன இங்க சென்னையில படிக்கிறதுக்காக இதுதான் முதல் வருஷம் போய் சேர்ந்துக்கிறாரு. கொற்றவை விருதுகள் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கு. அதுல இந்த குழந்தைக்கு வளரும் சாதனையாளர் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. தங்கபாண்டியன் கை தட்டலாமா? நாம இந்த 12 குழந்தைகளும், இன்னைக்கு 12 குழந்தைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே வளரும் சாதனையாளர்களாக நாங்க பாக்குறோம். அம்மா எனக்கு இத்தனை வேலையை போட்டு வந்தாங்க, நம்ம குழந்தைங்க பின்னாடி நீங்க வளரும் சாதனையாளராக இருந்து சாதனை புரிவதை நாங்க இங்க வந்து பூரிப்போட அம்மாவும் ஆசிரியரும் வீட்டில் இருக்கிற பெற்றோரும் ஆசிரியர்களும் எப்படி பார்த்து மகிழ்வாங்களோ அதே போல நூலவரும் நாங்கள் எல்லாரும் வளரும் சாதனையாளர்களாக உங்களை பார்க்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நம்ம கண் முன்னாடி ஒரு ஆதர்சம் தங்கபாண்டியன் பையன் போயிருக்கிறாரு. கொற்றவை விருது அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. உள்ளூர்ல இல்ல, சென்னையில போய் அவர் சேர்ந்துருக்கிறாரு முதல் வருஷம்.
ஆசிரியர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு இவர் வளரும் சாதனையாளராக இருக்கிறார். அவர் அது வாழ்நாள் சாதனையாளராக மாற்றக்கூடும். எல்லாம் நம்ம கண் முன்னாடி இருக்கு, எல்லாரும் பண்ண முடியும்ல, பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.